அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, அல்லாவின் அருளால் இஸ்லாமிய கேள்வி பதில்களில் 10வது 11வது 12வது கேள்வி பதில்களை இன்று நாம் பார்க்கலாம். 10வது கேள்வி: கொலை செய்யப்பட்டவன் நரகவாதியா? ஹதீஸ்கள் வருகின்றது: 2 முஸ்லிம்கள் தங்கள் வாளால் சந்தித்து அதில் ஒருவர் தன்னுடைய தோழரை கொன்றுவிட்டால் அப்போது கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் நரகத்திலே இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கொன்றவர் சரி, கொல்லப்பட்டவர் ஏன் நரகம் செல்வார் என்று சகாபாக்கள் கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக இவரும் தன்னுடைய தோழரை கொல்வதின் மீது பேராசை கொண்டவராக இருந்தார் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸிலிருந்து தெரிகின்றது, 2 முஸ்லிம்க ஆயுதங்களால் அடிச்சுக்கிறாங்க. இவர் அவரை கொலை செய்யறதுக்கு உண்டான ஆயுதம், அவர் இவர் கொலை செய்யறதுக்கு உண்டான ஆயுதம், 2 பேரும் ஆயுதத்தை வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படியும் சண்டை முத்தி ஒருத்தர் இன்னொருத்தரை எப்படியும் ஒரு கட்டத்தில் வீழ்த்திடுவார். இப்போ வீழ்த்தும் போது அவர் கொல்லப்பட்டாலும் இருவருமே நரகத்துக்கு போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் கொன்னவர் நரகம் போகிறாரு? ஏன்னா அவர் கொலை செஞ்சிட்டாரு. சரி, கொல்லப்பட்டவர் ஏன் நரகம் போகணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவரும் ஆயுதம் வச்சிருக்கிறாரு, அவரும் சண்டை போட்டுட்ருக்கிறாரு. இவர் அவரை வெட்டலைன்னு சொன்னால் அவர் இவரை வெட்டியிருப்பார். இப்போ இதுதான் நடந்திருக்கும். ஆக மொத்தம் இருவருடைய உள்ளத்திலேயும் ஒருவர் இன்னொருவரை கொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அவர்கள் இருந்தார்கள், சண்டை போட்டார்கள். அந்த நிலைமையிலே ஒருத்தர் மரணமடைந்தார். இப்போ நாம் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களிடத்தில் நியாயம் அநியாயம் இதையெல்லாம் பிரித்து நாம் பார்க்கணும். அன்பானவர்களே, சாதாரண விஷயமல்ல கொலை செய்வது என்பது. உரிமை இல்லாமல் பரிசுத்தமான ஒரு உயிரை நாம் எடுக்கிறது முழு சமுதாயத்தையும் கொலை செய்வதற்கு சமம். அதனால் நாம் கொலை விஷயங்களில் மிகவும் பேணுதலாக, மிகவும் எச்சரிக்கையாக அதை விட்டும் தவிர்த்து இருக்க வேண்டும். 11வது கேள்வி: இமாமத் செய்பவர் எவ்வாறு செய்ய வேண்டும்? பதில்: உங்களில் ஒருவர் மக்களுக்கு இமாமத், அதாவது தொழுகை நடத்தினால் அதை லேசாக்கட்டும். ஏனென்றால் நிச்சயமாக அவர்களில் சிறுவர்கள், முதியவர்கள், பலவீனமானவர்கள், நோயாளிகள் மற்றும் அவசிய தேவை உள்ளவர்கள் இருப்பார்கள். மேலும் அவர் தானாக தொழுதால், அதாவது தனியாக தொழுதால் அவர் விரும்பும் அளவு நீட்டி தொழட்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரி முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, இப்போ நாம் பார்க்குறோம், தலைவராக இருக்கக்கூடியவங்க மக்களுக்கு லேசான முறையில் அவங்க வழிகாட்டுதல்களை காட்டணும். அதுபோல தான் இமாமத்து செய்யக்கூடியவங்க, தொலைக்கக்கூடியவங்க, அவருக்கு தக்குவா அதிகமாகி அவர் ரொம்ப நேரமாக சூறாக்களை பெரியதாக ஓதி ரொம்ப நேரமாக ருக்கு சிஜாக்களை செஞ்சு தொழக்கூடாது. ஏன்னு சொன்னால் பின்னால் நிற்கிறவங்க யார் யார் என்னென்ன கஷ்டம், என்னென்ன துயரம், எந்தெந்த அவசரத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் அவங்களுக்கு அத்தியாவசிய வேலை இருக்கலாம், அல்லது பின்னால் சின்னவங்க இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், அல்லது வயசானவங்க, முடியாதவங்க இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டவங்க இருக்கலாம். அப்போ நாம் நீட்டினு சொன்னால் அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். அதனால் தனியாக தொழுகையில் நம்ம தொழுகும் போது எவ்வளோ வேணாலும் நீளமாக நீட்டி தொழுதுக்கலாம். கூட்டாக தொழும் போது நாம் அனுசரித்து பின்னால் உள்ளவர்களுடைய நிலைமைகளை கவனித்து நாம் தொழுகை வைக்க வேண்டும், இன்ஷா அல்லாஹ். 12வது கேள்வி: ஒருவரை மட்டும் விசாரித்து தீர்ப்பு வழங்கலாமா? பதில்: 2 நபர்கள் உங்களிடம் வழக்கு தொடர்ந்தால் 2ஆம் அவர் பேச்சை கேட்கும் வரை 1ஆம் நபருக்கு தீர்ப்பு வழங்காதீர்கள். அப்பொழுதுதான் எவ்வாறு நீங்கள் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று அறிவீர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றாங்க. அஹ்மத், அபூதாவூத், திர்மிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. பாருங்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு, 2 நபர்கள் உங்களிடத்தில் வழக்கு தொடக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வர்றார். இப்போ இவர் பேச்சை மட்டும் கேட்டுட்டு இன்னொருத்தர் வர்றதுக்கு முன்னாடியே நாம் இவருக்கு தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருத்தர்
கண் பிடுங்கப்பட்டு ஒரு கண் போன நிலைமையில் அதே வழியில் அப்படியே அவர் வர்றாருன்னு சொன்னால், தீர்ப்பு கேட்குறாருன்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். பொறுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ப்பு அளிக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கான மருத்துவத்தை பாருங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்களுக்கு அதுக்கான சிகிச்சைக்கு உண்டான அந்த வழிகாட்டுதலை கொடுக்கணும். இன்னொருத்தருக்கு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 2 கண்ணு கூட போயிருக்கலாம். ஏன்னா இவருக்கு ஒரு கண்ணு போச்சு அப்படின்னா அவர் மேலே தான் அநியாயம் முடிவு செஞ்சிடக்கூடாது. இன்னொருத்தர் வரக்கூடியவருக்கு 2 கண்ணும் போயிருந்திருக்கலாம். சரிங்களா? அதனால் இவரோட அவருக்கு பாதிப்பு அதிகமாக இருந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் நம்ம யாருக்கு தீர்ப்பளித்தாலும் இருவரிடமும் நன்கு விசாரித்தது பிறகு தெளிவான பிறகுதான் நாம் உண்மையான தீர்ப்பை, மக்களுக்கு நியாயமான தீர்ப்பை அளிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.